ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நான் இந்த வருஷத்தோட போன வருஷத்தோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணா இல்லையா, என்னென்னலாம் ஃபெயிலியர் ஆச்சு, என்னென்னலாம் அச்சீவ்மெண்ட் சக்ஸஸாக நடந்துச்சு அப்படின்னு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த விஷயம் எந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்டாகவோ இல்லை எந்த விஷயமாகவும் இருக்கவும் இருக்காது. ஓகேங்களா? பார்ப்போம். முதல் விஷயம், இந்த சேனல் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு 4 வருஷம் இல்லை, ஆல்ரெடி இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன், ஸ்டார்ட்டு பண்ணியாச்சு. ஃபைன். மொதல் விஷயமாக சக்ஸஸ் ஆகிடுச்சு. 3 விஷயங்கள் நான் பிளான் பண்ணேன். 4 விஷயம். பட் ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் ஃபெயிலியர் ஆச்சு. பார்ப்போம் என்னென்ன முதல்ல பார்ப்போம். மொதல் விஷயம், இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 5 புக்கு படிக்கணும்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சத்தியமாக படிக்கவும் கிடையாது. எத்தனை புக்கு முதல்ல படித்தேன் அப்படின்னா, 50% பக்கம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இது ஒரு கேட் அச்சீவ்மெண்ட்டு நான் சொல்லிப்பேன். ஏன்னா இது ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சதே ஜூலை ஆகஸ்ட் அந்த டைம் தான். 4 மாதத்துக்குள்ளார ஒரு 2.5 புக்கு பக்கம். மொதல் விஷயம், புக்கில் ரிச் டேட் அண்ட் புவர் டேட் ரொம்பவே அமேசிங்கான புக்கு ஓரளவுக்கு ஃபுல்லாக பாட்காஸ்ட்டுமே முடித்தேன். அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு புக்கு படித்தேன். அந்த புக்கோட ஆத்தர் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. 3வது புக் பார்த்திங்கன்னா மாஸ்டர் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஒன்று டெக்னிக்கலாக படிப்போம், மற்றது எல்லாமே பார்த்தோம்னா நம்மள செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஃபினான்ஸ் பேஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஒன்று மட்டும் டெக்னிக்கலாக பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது, ஒன்று மட்டும் ஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் டிபி ஒரு டேட்டா பேஸ் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த இயர் முடிகிற வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஓகே, முக்கியமாக நான் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. பட் ஆனால் படித்தே ஆகணும் அப்படின்னு ஒரு தாட் இருந்ததுனால சும்மா படிப்போமே அப்படி படிக்கும்போது தான் ரிச் டேட் அண்ட் புவர் டேட் ரொம்ப ஒரு அமேசிங்கான சூப்பரான புக் அப்படின்னு தான் சொல்லுவேன். 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி ஒருத்தங்க எப்படி ஒரு பணக்காரங்களுக்கும் புவர் டேடுக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி அவங்க சொல்கிறத ஃபினான்ஸ் ரிலேட்டடாக எப்படி அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், ஒரு பிஸ்னஸ்லாம் என்டர்பிரினர்ஷிப்பாக போனோம் அப்படின்னா எப்படி போகலாம் அப்படின்ற விஷயத்தை நல்லாவே எக்ஸ்ப்ளனேஷன் அந்த புக்கில் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த புக் இதில் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைலையும் கேட்கலாம், பாட்காஸ்ட்டுமே இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வெறும் நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், பட் ஆனால் இட்ஸ் ரியலி கிரேட். ஃப்ரீயாகவே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஐடி ஃபீல்டில் வந்தாவே டெக்னிக்கல் ஒரு விஷயம் வந்திருக்கும். அதுவும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஃபெயிலியராக போனது விஷயம் இந்த வருஷத்தில் இந்த டைம் கன்சப்ஷன் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஃபிட்னஸ் ரிலேட்டட் ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. ஐ ஆம் சாரி ஃபார் தட். அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சும் வர காலகட்டத்தில் ஹெல்த் ரிலேட்டடாக இன்னும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். ஏன்னா மறுபடியும் நான் போகும்போது மென்டல் ஆகட்டும், பட் போத் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ரெண்டுத்துலேயுமே ஒரு விஷயத்தில் நான் கண்டிப்பாக ஃபோக்கஸ்னஸ் பண்ணவே முடியல. கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், வேறு வழியும் கிடையாது. இதுக்காக கண்டிப்பாக மறுபடியும் ஏதாச்சும் ரிலேட்டடாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் விஷயம் பண்ணி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரியே நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் கரெக்டுங்களா. 2 மாதமா ஒரு 3 to 4 வீக்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் அப் ரிலேட்டடாக ஒரு பெரிய வெப்சைட் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும். 2023 முடியறதுக்குள்ளே ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பர்ஃபெக்டாக December 2 லான்ச் பண்ணேன். ப்ளஸ் SEO ரிலேட்டடையும் நல்லபடியாக கொண்டு வந்தேன். இட்ஸ் ரியலி நானே ஃபுல்லாக கிட்டத்தட்ட என்னென்னலாம் யூஸ் பண்ணணும்னு போட்டு செக் பண்ணி, இன்க்ளூடிங் செமஸ்டர் அப்போ கூட நான் ஒரு கேரே பண்ணிக்கல. பட் ஆனால் ரொம்பவே நல்ல விஷயமாக சொல்லிப்பேன். நிறைய விஷயம் நான் லேர்ன் பண்ணேன். 1 மந்த் பக்கம் அதை வச்சு R&D மட்டுமே பண்ணி அதுக்கப்புறம் 1 மந்த் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருந்தேன். இட்ஸ் ரியலி கிரேட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் சுத்தமாக ஐடியா இல்லை. ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும் அப்படின்னு 3 மாதமாக சும்மா சுற்றிட்டே இருந்தேன். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன். பட் ஆனால் லான்ச் பண்ணணும் அப்படின்ற ஐடியா மட்டும் இருந்துச்சு. 1 மந்த் R&D ஃபுல்லாக பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேதர் பண்ணி, லைக் ஐடி ஃபீல்டில் நிறைய பேர்
ஒர்க் பண்ணுறாங்க கரெக்டுங்களா. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயம் வந்து நான் கேதர் பண்ணி அதுக்கப்புறமா என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒன் மந்த்தாக நான் வந்து ஃபுல்லாக பண்ணி அதுக்கப்புறம் ஒரு உள்ளார என்ன இருக்கும்னே வந்து ஃபுல்லாக தெரியாது. பட் ஆனால் அதையே ஒரு விஷயமா வந்து லேர்ன் பண்ணி ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு விஷயம் கிடச்சி. ஸோ வந்து என்னன்னா லைக் ஃபுல்லாக வந்து செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக வந்து ஆர்என்டியில் இருந்திருக்கும். ஆர்என்டி இதை பேஸ் பண்ணி இருந்திருப்பேன். ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து நவம்பர் தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து ஃபுல்லாக ஃப்ளாப் தான் அப்படின்னு நான் வந்து ஃபுல்லாக வந்து நாம் ட்ராப் சும்மா வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ராப்போ இது வந்து விட்டுறதான் அப்படின்னு தான் கடைசி வரைக்கும் இருந்தேன். பட் ஆனால் வந்து ஆர்என்டி பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு இதில் வந்து கண்டிப்பாக வந்து போகும் அப்படின்ற விஷயமே வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக ஸ்பைரல் டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ப்ராடக்ட்டையும் லைவாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளஸ் வந்து எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் அச்சீவ்மெண்ட்னு சொல்லிக்கலாம். ஸோ அடுத்தபடியாக ரொம்பவே இன்னும் அன்யூஷுவலாக இருந்துச்சு. முக்கியமாக வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயும் சரி சில விஷயங்களையும் சரி அதில் வந்து நான் ஒரு பேட்டர்னாகவே இல்லாமல் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ தான் எடுத்து ஃபுல்லாக வந்து பேக் பண்ணிட்டேன். என்னோட ப்ரீவியஸான 2 வருஷமாக வாங்கின ட்ரெஸ் 2.5 இயர்ஸ் வாங்கின எல்லா ட்ரெஸ்ஸையும் கலரே இல்லாத இருக்கும் கரெக்டுங்களா. கலராக இந்த பேட்டர்னாக இந்த இருக்கும் கரெக்டுங்களா. ஃபுல்லாக வந்து எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ தனியாக வந்து எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஹாஸ்டலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் மீதி 1.5 இயர்ஸாக இருக்கட்டும் மீதி ஒரே ஒரு பேட்டர்ன் ரிலேட்டடாகவும் ப்ளஸ் வந்து ஒரு ஃபார்மல் ரிலேட்டடாகவும் போடலாம் அப்படின்னு வந்து மாறிட்டேன். ஸோ வந்து வாரத்துக்கு பார்க்கும்போதே நான் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒரு நாள் ரெட்டு போடுவேன், ஒரு நாள் கட்டமாக போடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கலர்ஃபுல்லாக வந்து க்ரீன் கலரில் வந்து ஷேட் போட்டிருக்க மாதிரி போடுவேன். ஸோ பார்க்கும்போது இது ஒரு நாளைக்கு என்ன எப்படி போடணும் அப்படின்னு ஒரு மெஸ்ஸியாகவே எனக்கு வந்து இருந்துச்சு. இதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு விஷயம். ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா கபோர்ட் ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸாகவே போயிடுச்சு. வேறு எதுவுமே வந்து ஏதாச்சும் ஆட் பண்ணா கூட ஒரு விஷயம் கூட கிடையாது. ஸோ அப்போ வந்து எனக்கு தாட் இருந்துச்சும் போது ஸோ ஒரே ஒரு பேட்டர்ன் ரிலேட்டடாக இன்னைக்கு காலேஜ் போடும்போது போட்டு தான் போனோம். பேட்டர்ன் ரிலேட்டடாக ஒரு காலேஜுக்கு போகிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஜாபுக்கு போகிறதா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு ரிலேட்டடாக ஒரு பேட்டர்ன் இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ வாங்கியிருக்கிறது வெறும் ப்ளூ ப்ளஸ் ப்ளூ ஷேடுக்கு ஒரு கலர் காம்பினேஷனாக இருக்கும். ஒரு பேர்ட் லைக் இருக்கும். இன்னொன்று வந்து க்ரீன் கலர் இருக்கும். அவ்வளோதான். அதாவது பார்த்திங்கன்னா வெறும் காலேஜுக்கு போகிறதுக்கு ப்ளஸ் வந்து ஆஸ் யூஷுவல் டிஷர்ட்ஸ்ன்னு இருக்குங்க பார்த்தீங்களா. இது வந்து என்னோடய பழைய ரெட் கலர் டிஷர்ட். ஸோ இன்னும் நிறைய ஷர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஃபுல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ வந்து இப்போ இருக்கிறது வெறும் ரெட் இருக்கும், ஒரு 2 ஒயிட் கலர் இருக்கும், ப்ளஸ் வந்து 1 பிளாக் இருக்கும். அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த காம்பினேஷன் மட்டும்தான் இருக்குது. எல்லாத்தையும் மீதி இருக்க எல்லா டிஷர்ட்ஸுமே எடுத்து வச்சாச்சு. ப்ளூ இருக்கும், ப்ளூவுமே அதுவும் வேணாமே நினைக்கிறேன். ஸோ ஒயிட் ப்ளஸ் இந்த ஒரு ரெட் கலர் அண்ட் பிளாக் இதே வந்து என்எஃப் அப்படின்னு நினைக்கிறேன். மீதி போக போக ஒயிட்டுமே வந்து நான் அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒயிட் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி அழுக்காகும். ஸோ விஷயத்தை மேனேஜ் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் கரெக்டு தப்பு. ஸோ வந்து துவைக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கலர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ வந்து மேக்ஸிமம் ரெட் அண்ட் பிளாக் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம். ஐ மீன் அடுத்த வருஷம் எண்டு முடியும் போது பார்த்திங்கன்னா வெறும் ரெட் அண்ட் பிளாக் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ வந்து இன்னும் நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்னா அதை வந்து பண்ணோன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். ஸோ பார்ப்போம். முக்கியமாக வந்து வெப்சைட்டில் லான்ச் பண்ணியாச்சு. எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி மட்டும் வரல. அது ஏன் பிரச்சனைன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு யாருக்கும் எஸ்இஓ ரிலேட்டடாக எஸ்இஓ எக்ஸ்பர்ட் இருந்தீங்கன்னா யாராச்சும் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுவேன். contact.manojchandran ஆர் மேபி contact.freshparrot@gmail.com வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பெய்டும் பண்ண தயார் தான். ஸோ எங்களுக்கு ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. வெப்சைட் ரீலான்ச் பண்ணும்போது எஸ்இஓ வந்து வர கிடையாது. ஸோ அது எதனால எங்களுக்கும் தெரில. கூகுள் சர்ச் கன்சோலோட சரி இன்னும் எல்லா இதுலேயுமே நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம். 1 வீக் தான் ஆச்சு ரீலான்ச் பண்ணி. ஸோ வந்து இந்த விஷயம் இஷ்யூ வந்து எங்களுக்கு இருக்குது. யாராச்சும் ஃபிக்ஸ் பண்ண ரெடினா contact@freshparrot@gmail.com வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நியூஸ் வந்து Jan 15 யாராச்சும் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து யாராச்சும் கிடைப்பாங்கன்னு நம்புவோம். Jan 20 மேக்ஸிமம் வந்து அதுக்கு மேலே வந்து காண்டாக்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓரளவுக்கு நல்லபடியாக பேசிப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் வச்சு வீடியோ எடுத்து நம்ம பேரை பார்க்கவும் மாட்டேங்க. அது வேறு விஷயம். சரி விடுங்க. சரி அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டாக பார்ப்போம்.
ஸோ வந்து வெப்சைட்டு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. இன்னும் ரீடிசைனிங்லாம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அந்த வேலையும் பார்த்துட்டு ஏதாச்சும் நல்ல அப்டேட் வந்து கொடுக்குறேன். பார்ப்போம். பாய்.